ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் பார்க்கலாம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே பேசிக் சென்டென்சஸ் தான். இதை நீங்க பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பேச பழகுங்க. ஈஸியா உங்களால அப்பதான் இங்கிலீஷ் பேச முடியும். எந்த தயக்கமுமே இல்லாம. ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கீப் இன் டச், தொடர்பில் இரு. கீப் இன் டச், தொடர்பில் இரு. அதாவது நம்ம 12th முடிச்சதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீ என் கூட கான்டாக்ட்லயே இரு, என்னை மறந்துடாத அப்படின்னு சொல்றது தான் கீப் இன் டச், தொடர்பில் இரு. ஐ ரிமெம்பர் தட், எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ஐ ரிமெம்பர் தட், எனக்கு அது ஞாபகம் இருக்கு. கம் பேக் சூன் அப்படின்னா விரைவில் திரும்பி வா. கம் பேக் சூன், விரைவில் திரும்பி வா. அதாவது நம்ம ஃபாரின் போறோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல, போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடு. அதுதான் கம் பேக் சூன். ஐ ஹாவ் நோ மணி, என்னிடம் பணம் இல்லை. ஐ ஹாவ் நோ மணி அப்படின்னா என்கிட்ட காசு இல்லை. யாராவது நம்ம கிட்ட காசு இருக்கான்னு கேட்டாங்கன்னா, டு யூ ஹாவ் மணி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? ஐ ஹாவ் நோ மணி, என்கிட்ட காசு இல்லை. ஐ நோ நத்திங், எனக்கு எதுவும் தெரியாது. ஐ நோ நத்திங். இப்ப ஏதோ ஒரு பொருள் காணாத போயிடுச்சு அப்படின்னா நம்மள அதை பத்தி விசாரிக்கும் போது நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஐ நோ நத்திங். ஹி இஸ் அ கான்விக்ட், அவர் ஒரு குற்றவாளி. ஹி இஸ் அ கான்விக்ட் அப்படின்னா அவர் ஒரு குற்றவாளி. சே ஒன்ஸ் அகைன், மறுபடியும் சொல். சே ஒன்ஸ் அகைன், மறுபடியும் சொல். ஹவ் ஓல்ட் இஸ் ஹி, அவனுக்கு வயது என்ன. ஹவ் ஓல்ட் இஸ் ஹி, அவனுக்கு வயசு என்ன. இட் இஸ் மை ஆர்டர், இது என் உத்தரவு. இட் இஸ் மை ஆர்டர், இது என் உத்தரவு. இந்த சென்டென்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லென் மீ அ ஹேண்ட், கொஞ்சம் கை கொடு. லென் மீ அ ஹேண்ட், கொஞ்சம் கை கொடு. டு நாட் இன்டர்ஃபியர், தலையிட வேண்டாம். டு நாட் இன்டர்ஃபியர், தலையிட வேண்டாம். அதாவது நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை தேவையில்லாம மத்தவங்க நம்ம விஷயத்துல தலையிடுவாங்க இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டு நாட் இன்டர்ஃபியர். டு நாட் டோன்ட் அப்படின்னு சொல்லலாம். டு நாட் இன்டர்ஃபியர், டோன்ட் இன்டர்ஃபியர், தலையிட வேண்டாம். யூ ஆர் அன்ஃபிட், நீ தகுதி இல்லாதவன். யூ ஆர் அன்ஃபிட், நீ தகுதி இல்லாதவன். ஹீ இஸ் அ ப்ரூட், அவன் ஒரு காட்டு மிராண்டி. ஹீ இஸ் அ ப்ரூட், அவன் ஒரு காட்டு மிராண்டி. see you later, பிறகு பார்க்கலாம். அதாவது அப்புறம் பார்க்கலாம். see you later, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றது தான் see you later. it thundered அப்படின்னா இடி இடித்தது. it thundered, இடி இடித்தது. let him talk, அவனை பேச விடு. let him talk, அவனை பேச விடு. keep it safe, பத்திரமா வச்சுக்கோ. சேஃபா வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான் keep it safe. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டோ ஏதோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம சேஃபா வச்சுக்கோங்கன்னு சொல்றது தான் keep it safe, பத்திரமாக வைத்திரு. கெட்டிங் லேட், டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, நேரம் ஆகிறது. கெட்டிங் லேட் அப்படின்னா நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. அதுதான் கெட்டிங் லேட். வாட் அ ஷேம், வெக்கக்கேடு. வாட் அ ஷேம், வெக்கக்கேடு. ஐ கேன் மேனேஜ், என்னால சமாளிக்க முடியும். ஐ கேன் மேனேஜ், என்னால சமாளிக்க முடியும். கம் ஃபார்வர்டு, முன்னால் வாருங்கள். கம் ஃபார்வர்டு, முன்னால் வாருங்கள். ஃபோல்ட் த மேட், பாயமடி. ஃபோல்ட் த மேட், பாயமடி. லெட் மீ ஒர்க், என்ன வேலை செய்ய விடு. லெட் மீ ஒர்க், என்ன வேலை செய்ய விடு. யாராச்சும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம வேலை செய்யும் போது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? லெட் மீ ஒர்க், என்ன வேலை செய்ய விடு. ஐ கேன் டூ இட், நான் அதை செய்ய முடியும். ஐ கேன் டூ இட், நான் அதை செய்ய முடியும், என்னால செய்ய முடியும். அதுதான் ஐ கேன் டூ இட். வாட் இஸ் இட், இது என்ன. வாட் இஸ் இட், இது என்ன, அது என்னன்னு கேட்கறது வாட் இஸ் இட், வாட் இஸ் தட். ஓகேங்களா? அபவுட் வாட், எதை பத்தி. இப்ப நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? அபவுட் வாட் அப்படின்னு கேட்கலாம். எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. வேக் மீ அப், என்ன எழுப்பு. வேக் மீ அப், என்ன எழுப்பு. காலையில நம்மள எழுப்புறதுக்கு சொல்லுவோம் இல்லையா, அப்ப வேக் மீ அப், வேக் அப் மீ அப்படின்னு சொல்லக்கூடாது. வேக் மீ அப் அப்படிதான் சொல்லணும். நாட் சோ பேட், அவ்வளோ மோசமா இல்ல. ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்களே, அவ்வளோ மோசமா இல்ல, ஓரளவு பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்றதுதான் நாட் சோ பேட், அவ்வளோ மோசம் இல்ல. ஹீ இஸ் சேஜ், அவர் ஒரு ஞானி. ஹீ இஸ் சேஜ், அவர் ஒரு ஞானி. கீப் குவைட், அமைதியா இரு. கீப் குவைட், அமைதியா இரு. ஐ மஸ்ட் கோ, நான் கண்டிப்பா போகணும், கட்டாயமா வலியுறுத்தி சொல்றது தான். ஓகேங்களா? ஐ மஸ்ட் கோ அப்படின்னா நான் அவசியம் போக வேண்டும்.
லெட் இட் பி அது இருக்கட்டும். லெட் இட் பி அது இருக்கட்டும். மூவ் பேக் பின்னாடி கொஞ்சம் நகருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ப்ளீஸ் மூவ் பேக் அப்படின்னு சொல்றது தான் மூவ் பேக்னா பின்னால் நகரு. ஸ்டாண்ட் அப்னா எழுந்துரு. ஸ்டாண்ட் அப் எழுந்துரு. ஃபைண்ட் ஹிம்னா அவன கண்டுபிடி. ஃபைண்ட் ஹிம் அவன கண்டுபிடி. பீல் த ஆனியன் வெங்காயத்த உரி. பீல் த ஆனியன் வெங்காயத்த உரி. லுக் ஹூ இஸ் இட் யார்ன்னு பார். லுக் ஹூ இஸ் இட் யார் என்று பார். நாட் எட் அப்படின்னா இதுவரைக்கும் இல்ல. நாட் எட் அப்படின்னா இதுவரை இல்ல. யாராச்சும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம். நாட் எட் இன்னும் சாப்பிடல அப்படின்றது தான் இன்னும் இதுவரை அப்படின்றது தான் எட். நாட் எட்னா இன்னும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். இட் மே ரெயின் மழை பெய்யலாம். இட் மே ரெயின் மழை பெய்யலாம். ஒரு மாரி மேகம் வந்து மேகமூட்டத்துடன் இருக்கு அப்படின்னும்போது, அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, மழை பெய்யலாம் இன்னைக்கு ஒரு வேளை. சஜஷன் மாரி ஓகேங்களா? பெய்யலாம், பெய்யாமலயும் போகலாம். அதுதான் இட் மே ரெயின். நாட் நவ் இப்போது இல்ல. நாட் நவ் இப்போது இல்ல. யாராச்சும் வந்து உங்கள கடைக்கு போறீங்களான்னு கேட்டாங்கன்னா, இப்ப போல, இப்ப இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப போகல அந்த மாரி சொல்லும்போது, நாட் நவ் இப்ப இல்ல. அதுதான். ஹரி அப் சீக்கிரம். ஹரி அப் சீக்கிரம். ரிமைண்ட் மீ எனக்கு ஞாபகப்படுத்து. ரிமைண்ட் மீ எனக்கு ஞாபகப்படுத்து. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி எடுக்கிறது உங்களுக்கு ஓகேவா? இல்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் இந்த வீடியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க அத எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லிக் குடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.